இந்த கோவன்ற குணம் நல்லதுன்ற. பைபிளில் கோவப்படாதீங்கன்னு ஒரு வசனம் காட்டுங்க பார்ப்போம். கோவப்படாதுன்னே பைபிளில் போடல. பரவாயில்ல பிரதர், இன்னைக்கு தான் எனக்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்கீங்க. கோவன்றது உங்கள் ஹஸ்பண்ட் மேலேயோ உங்கள் மனைவி மேலேயோ உங்கள் பிள்ளை மேலேயோ காட்ட வேண்டிய ஒன்று அல்ல. உங்கள் பிரச்சனையை பார்த்து கோவப்படுங்க, உங்கள் கடனை பார்த்து கோவப்படுங்க, உங்கள் வியாதியை பார்த்து கோவப்படுங்க. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, குட்டுங்க அது. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். புரியுதா உங்களுக்கு? ஒரு விதத்தில் கோவம்ன்றது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை அவங்களால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஆமாம், உங்கள் கடனை பார்த்து கோவப்படுங்க, உங்களை சுற்றில இருக்கிற அவமானம் அதை பார்த்து ஒரு உன்னை இல்லாமல் பண்ணுறேன்னா இல்லையாப்பா அப்படின்னா இட்ஸ் a குட் எனர்ஜி.